ஹாய்ப்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில இத நான் ஷூட் பண்ணேன். இன்னைக்கு எங்க அம்மா காலையிலேயே பரபரப்பா வீட்ட சுத்தி இருக்கிற களையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் லாஸ்ட் வீடியோல காமிச்சிருப்பேன். இதுல வந்து நெறைய கீரை செடியும், களை செடியுமே நல்லா சரிக்கு சமமா முளைச்சிருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னா, நம்ம முளைக்கிறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல அந்த தேளு, பூரானு, குட்டி குட்டி பாம்பு இதெல்லாம் வந்து அடைய ஆரம்பிச்சுருது. உண்மையிலேயே இந்த கருப்பு தேள் இருக்குல்லங்க, பெரிய தேளு, ராஜ தேள்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதையே வந்து முறையா நாங்க இந்த வீடு கட்டி வந்த பிறகு தான் பார்த்தோம். சும்மாலாம் கிடையாதுங்க. அத்தந்தண்டியா இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்ளோ பயமா இருக்குது. நான் அந்த மாரி தேளெல்லாம் வந்து இங்க வந்து தான் பார்த்துருக்கேன். தேள் பார்த்துருக்கேன், பார்க்கலன்னா இந்த கொஞ்சம் இந்த செங்கப்பொடி கலர்ல, லைட் ப்ரவுன் கலர்ல சின்னதா நான் பார்த்துருக்கேன். அது கூட நாங்க சின்ன பிள்ளையில இந்த அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லுக்கு கீழ எல்லாமும் தண்ணி சேர்ற இடத்துல அந்த மாரி இருக்கும். பூரான்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த கருந்தேள்ன்றது வந்து இங்க தான் பார்த்துருக்கேன். இது போக பாம்பு எங்க இதுல வந்து நெறையா வரும். அது சட்டையெல்லாம் கழட்டி போட்டு போகும். இப்பயே பயந்து பயந்து தான் நாங்க களையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எதுவுமே இருக்குமா என்னமான்னு சொல்லிட்டு காட்ஸ் கிரேட்ன்ற மாரி தான் இருந்துச்சு. எதுவுமே இல்ல. எங்க ஜாதி மல்லி பூ பாருங்க, இந்த என்ன சொல்றது? இந்த ஆடு கடிச்சு கடிச்சு வச்சிருதுங்க சைடுல வர்றது பூராவும். ஒரு ஒரு பூ தான் மொட்டு தான் வைக்குது. இது இந்த காப்பி கட்டுக்கு விடுவாங்கல்லங்க, அதெல்லாம் அம்மா கழிச்சு கழிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க கருவேப்பிலை மரத்துல இருந்து தப்பி விழுந்த விதையிலிருந்து முளைச்ச கருவேப்பிலை இந்த சைடு மரம் வருது. ஆனா அது மரத்த விடுவேனாங்குது. ஆடோ மாடோ டெய்லி அது தலைய தலைய கொறிச்சுக்கிட்டே போயிருங்க. பார்க்கும்போது ஆசையா இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை கண்ணு போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கருவேப்பிலை கண்ணு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். ஆ அது இது வந்து பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த களையோட களையா விட்டோம்னா, அந்த கருவேப்பிலை பாதுகாப்பா இருக்கும். கொஞ்சம் நம்ம கிளீன் பண்ணோம்னா, துண்டா அந்த ஆடுகளுக்கு தெரிஞ்சிருது, கடிச்சு வச்சுரும். கொஞ்சம் கவலையா தான் இருக்கும் அத பார்க்கும்போது. இருந்தாலும் சரி நமக்கு கருவேப்பிலை மரம் வீட்டுக்குள்ள இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நாங்க அத கடந்து போயிடுறது தான். இன்னைக்கு காலையிலயே நல்ல வேலை. வெயில் வேற சரியான வெயிலு. சரி நம்ம இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா மனசாட்சிக்கு இடம் கொடுக்கலங்க. நம்மளும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நானும் வெட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த நாயுருவி முள்ளுன்னு சொல்லி செடி இருக்குல்லங்க, அதுல ஒரு முள்ளு முள்ளா இருக்குங்க அந்த விதை. அது என்ன செய்யுதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த முள்ளு பட்டா இப்படித்தான் இருக்குன்றத ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம இந்த களை எடுக்கிற வேலையில இறங்குறது இல்ல. அது கையில எந்த இடத்துல கை கால்லலாம் படுதோ, அந்த இடத்துல சுறு சுறு சுறுன்னு எரிய ஆரம்பிக்குது. ஒரு மாரி அழிக்க கூட இல்லங்க, எரியிற மாரி இருக்குது. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு குணம் பார்த்தீங்களா? என்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சுங்க. இன்னுமே கொஞ்சம் இருக்குது. ஆனா வெயில் ரொம்ப அதிகமானதுனால டயர்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. முடிஞ்சுச்சு. நல்ல வேலையோட முடிச்சுட்டேன்.